பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப சுவையான சிக்கன் சுக்கா வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒருத்தரும் ஒரு மாதிரி சிக்கன் சுக்கா பண்ணுவாங்க. நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டை வீட்டில் செய்கிற சிக்கன் சுக்காவில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு கடைசியாக நான் ஒரு சின்ன டிப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கடைசி வரை தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வெறும் கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு 3 கிராம்பு போட்டுக்கோங்க. இதோட ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. மிளகோட சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதோட ஒரு 4-5 காய்ந்த மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த எல்லா மசாலா பொருளையும் வாசனை வர அளவுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா தான் சுக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 4 காய்ந்த மிளகாவை சின்னதாக கிள்ளி போட்டுக்கோங்க. இதோட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது கிடைக்கல அப்படின்னா பெரிய வெங்காயம் வெட்டி போட்டுக்கோங்க. இதோட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் 3/4 கிலோ சிக்கனுக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா மாறினதுக்கு அப்புறமா கழுவி வச்சு சிக்கன் இதில் போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது சேர்க்குறதுனால காரம் இருக்காது, ஆனால் உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். இதோட இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். மசாலா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேருந்து வர்ற தண்ணியே போதுமானது. சிக்கன் சுக்கா ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா மசாலா எல்லாம் சிக்கனில் பிடிச்சி நல்லா நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தண்ணியே சேர்க்கலை. ஆனால் சிக்கனில் இருந்து விட்டுட்டு வந்த தண்ணினால் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்குது. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட நிறுத்திக்கோங்க. இல்லைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ ஹோட்டல் டேஸ்ட்டு கொண்டு வரதுக்காக ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் போட்டுட்டு அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக வெட்டி போட்டிருக்கேன். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க. கருவேப்பிலையோட மனம் சிக்கன் சுக்காவோட சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனை அதோட கிரேவியோடவே சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹோட்டல் சுவையிலான ஒரு சிக்கன் சுக்கா வீட்டிலையே ரொம்ப அருமையாக தயாராகிடும். சூடான ரசம் சாதம் அல்லது தயிர் சாதத்தோடு இதை சேர்த்து சாப்பிடும்போது செம்ம அட்டகாசமான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.